வேற இப்படி பதற? என்ன சமாச்சாரம்? வீடு போனா போகட்டும், நிலம் போனா போகட்டும், பணம் காசு நகட்டு போனா போகட்டும். ஆனா மானம் போனா எப்படி? ஏலா, நான் சொல்றத கேளு. விஷயம் என்ன விவரமா சொல்ல. விவரமா தாங்க முடியலையே. ஐயோ, ஒருத்தன் காதலிய இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அப்போ உனக்கு காதல தோல்வியா? தோல்வியா எனக்கா? சிவகாமிக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம். என்னது? காதல தோல்வியா? உண்மை சொல்லு. கோபம் வருதா? இப்ப எப்படி இருக்கு? சுபரமா சொல்றேன் கேள். சிவகாமிக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம் செய்து கொடுக்கறதாக பண்ணையார் நிச்சயம் செய்திருக்காரு. என்னது? அப்படியா சமாச்சாரம்? அந்த பண்ணையார பழி வாங்கறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆனா இது அம்மாவுக்கு தெரியக்கூடாது. சிவகாமிக்கு கல்யாணம் என்பதை கேள்விப்பட்டதும் தான் என் மனம் ஜில்லென்னு குளிருது. எனக்கு என்னமோ இப்ப கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது பாதி நிம்மதிதான். ஏன் அப்படி சொல்ற? சிவகாமிக்கு கல்யாணம் என்றால் முத்தையன் பேசாமல் இருந்து விடுவானா? ஏன் என்ன செஞ்சிருவான் சின்ன பையன்? குறைந்தபட்சம் கல்யாணத்தில் குழப்பமாவது செய்வான். பெரிய மனிதர்கள் இருக்கும் சுபவேளையில் அப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடந்தால் ஊர் சிரிக்காதா? அப்புறம் உங்களுக்கு தான் என்ன மதிப்பு இருக்கும்? திருமண பந்தல் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் என் மானமே போயிடும். ஏன் அதுக்கு இப்படி செய்துட்டா என்ன? எப்படி? கல்யாணத்துக்கு முன்னால அவனை தீர்த்து கட்டிட்டா? நல்ல யோஜனைதான். ஆனால் விஷயம் வெளியில் தெரிந்து விட்டா? ஆமா, ஏதாவது குழப்பம் ஏற்படும், கட்டாயம் ஏற்படும். எனக்கு ஒரு யோஜனை தோன்றுகிறது. என்னது? கல்யாணத்திற்கு முதல் நாளே முத்தையனை பிடித்து யார் கண்ணிலேயும் படாமல் இங்கு கொண்டு வந்து அடைத்து விட்டா? அடைச்சு அந்த அத்தனை இங்கிருந்து அசை விடாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். வெற்றிகரமாக திருமணம் முடியட்டும், அப்புறம் விரட்டி விடுவோம். அப்படியா? ஆம், வேறு எங்கிருந்தாலும் அவனால் ஆபத்து தான். அப்போ மாயாண்டியிடம் இன்னைக்கே சொல்லி அவனை கொண்டு வரபடி ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமாக செய்யுங்கள். பேசா, நீ பார். அம்மா, இரண்டாவது வெற்றி. ஆமாம், பார்த்துக்கோ. எத்தனையோ தடவை நீ ஏமாந்திருக்கிற, இனிமே ஏமாறப்படாது, தெரியுமா? ஏமாற மாட்டேன். ஜாக்கிரதை, போ. என் பக்கத்தில். நீங்களா? உங்களுக்கு சொந்தமானவள். என்ன சொல்லுகிறீர்கள்? என்னென்னவோ சொல்ல நினைக்கிறேன். ஆனால் உங்களை கண்டதும் பேச முடியவில்லை. என்னை தொடாதீர்களம்மா. தொட்டால் முறையற்ற செயலாகும் இது. கண்ணாளா, உருகுகிறது என் மேனி. நான் என்ன நெருப்பா? ஆம், நீங்கள் விசித்திரமான நெருப்பு. நீங்கினால் சுடுகிறது, நெருங்கினால் குளிர்கிறது. கற்பனை ஊற்றெடுத்து பெருகிறதே. என்ன செய்வது? ரசிகர்களை கண்டால் தான் கவிஞர்களுக்கு பாட வருகிறது. என்னால் உங்களை ரசிக்க முடியவில்லை. காரணம்? எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்காதா? அன்பே, விண்ணாடு முனிவர்களும் வெறுத்ததிலேயே பெண்ணை தானாக வந்து வெறுக்கிறீர்களே என்னை. போதும். உங்களை போன்ற கழுத்தறிந்தவர்கள் இருப்பது தாய் குலத்துக்கே பெருத்த அவமானம். அம்மா, எப்படியோ இங்க வந்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். வேண்டாம்
போகலாமே, விடிந்து போகலாமே. என்னை தடுக்காதீங்க. சொல்வதை கேளுங்க. எதையும் கேட்க தயாரா இல்லை. நான் போய்த்தான் ஆக வேண்டும். முடியாது, உங்களை விட முடியாது. விடிஞ்சு போகலாமே. ஏண்டி துரோகி பேசி உன் ஆசையத்திற்கு என்ன ஒரு கருவியாக நினைச்சேன். ஆழகால விஷமே என்று அவர்களை மன்னித்து விடுங்கள். போடிய சண்டாளி தெரியாமல் தவறு செய்து விட்டார். மரியாதையா சொல்றேன், இது என்னோட சொந்த விஷயம். போவடியே கோபித்துக் கொள்ள போடாவடியே. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த துரோகி, உனக்கு வேண்டிய போதெல்லாம் வேண்டிய அளவில் கொட்டிக் கொடுக்க மட்டும் நான், உன் ஆடம்பர வாழ்க்கைக்கு மட்டும் நான், ஆனால் உன் இச்சைக்கு மட்டும் வேறொருவனா? ஏண்டி இதெல்லாம் உண்மை என்று நம்பி விட்டீர்களா? வாயமுறை காதார கேட்ட பின்பு நம்பாமல் இருக்க நான் பைத்தியக்காரன். அவன் என்னையும் மீறி போக பார்த்தான். நீங்க வர்ற வரைக்கும் அவனை தாமதிக்க வைப்பதற்கு அவனிடம் நாடகம் ஆடினேன். நீ அவங்கிட்ட நடிச்சது நாடகம் அல்ல. இதுவரையிலும் நீ என்கிட்ட நடந்து கொண்ட முறை, பேசிய பேச்சு, காட்டி அன்பிருக்க பாரு, அது நாடகம். நன்றி கெட்டவளே. வெடிஞ்சு போகலாமே. எதுக்குமா அவ்வளவு நேரம்? இப்ப புறப்படு. உங்களை விட்டு நான் எங்கே போவேன்? உனக்கு இந்த வீட்டில் வேலை இல்லை. வெளியே போ. என்னை மன்னித்து விடுங்க. கதவு போட்டுறீங்களா? உள்ள இருக்கிறியா? வெளியே படி. படி படி. போவடியே. போ. நீ படி. படி படி. அவ்வளவு திமிரா உனக்கு? தயவு செய்து இந்த ஒரு முறை இறக்கம் காட்டுங்கள். இறக்கமா? கடிச்ச நல்ல பாம்புக்கு இறக்கத்தை காட்டலாமடி. உன்னை போற நம்பிக்கை துரோகிகளுக்கு இறக்கமே காட்டக்கூடாது. அப்போ என் கதி? உன் கதியா? அதிகாரங்களுக்கு ஏற்படக்கூடிய கதி இருக்கு பாரு, அதை கதி தாண்டி உனக்கு. ஐயோ வேண்டாங்க. வேண்டாமா? எழுந்தறி. இனிமே என் முகத்துல முடிக்காதே. ஓடிப்போ. ஐயோ